இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுடாமோ, அதான் இன்னைக்கு எல்லாரும் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு சாமி கும்பிடுறோம். தமிழ் புத்தாண்டுனா தமிழ் நியூ இயர்டா. புது வருஷம் தொடங்குற முதல் நாள் இன்னைக்கு, அதான் தமிழ் புத்தாண்டு. அந்த மாதிரி தாண்டாமோ. ஆனா அது இங்கிலீஷ் வருஷம் தொடங்குறதுக்கான ஹாப்பி நியூ இயர். ஆனா இன்னைக்கு தமிழ் வருஷம் தொடங்குறதுக்கான ஹாப்பி நியூ இயர். அது இங்கிலீஷ் ஹாப்பி நியூ இயர்டா. இங்கிலீஷ் வருஷம் ஜனவரியில தானே ஸ்டார்ட் ஆகுது. அதனால ஜனவரி 1ஆம் தேதி ஹாப்பி நியூ இயர் எல்லாருமே கொண்டாடுவாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ் ஹாப்பி நியூ இயர். தமிழ் மாசம் எதுல ஸ்டார்ட் ஆகுது? சித்திரையில ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு சித்திரை 1ஆம் தேதி. அதனால இன்னைக்கு தமிழர்கள் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். அதே மாதிரி கேரளாலையும் மலையாள வருஷம் மேடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு மேடம் 1ஆம் தேதி. அதனால கேரளால உள்ளவங்களுக்கும் இன்னைக்கு ஹாப்பி நியூ இயர், எல்லாரும் விஷுன்னு கொண்டாடுவாங்க. இதே மாதிரி தெலுங்கு கன்னடத்துல கூட அவங்களுடைய வருஷம் தொடங்குற முதல் மாசம் 1ஆம் தேதிய அவங்க நியூ இயரா கொண்டாடுவாங்க. அது தெலுங்கு நியூ இயர், கன்னட நியூ இயர்னு வேற வேற டேட்ல வருண்டாமோ. இப்படி ஒவ்வொரு மொழி பேசுறவங்களுக்கும் அவங்க அவங்களுடைய மாசப்படி ஒவ்வொரு நாள் ஹாப்பி நியூ இயர் வரும். ஆனா இங்கிலீஷ் வருஷ ஹாப்பி நியூ இயர் ஜனவரி 1ஆம் தேதி மட்டும் எல்லாரும் ஹாப்பி நியூ இயரா கொண்டாடுவாங்க. ஆமாண்டா, எல்லாருக்குமே 2 ஹாப்பி நியூ இயர் தான். அடியம்மோ, இங்கிலீஷ் ஹாப்பி நியூ இயர்க்கு தான் கேக் வெட்டுவோம். ஆனா தமிழ் ஹாப்பி நியூ இயர்க்கு கேக் எல்லாம் வெட்ட மாட்டோம். ஆனா பட்டாசு வெடிக்கலாம். தமிழ் ஹாப்பி நியூ இயர்க்கு என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு இந்த வருஷம் தொடங்க போகுது. இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம சந்தோஷமா இருக்கணும், எல்லா வளமும் செல்வங்களும் பெற்று எந்த குறையும் இல்லாம இருக்கணும்னு இப்படி கடவுள் நமக்கு கொடுத்த பழங்கள், காய்கறிகள், அப்புறம் செல்வம் எல்லாத்தையும் சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு இந்த வருஷத்தை நம்ம தொடங்கணும். அவ்வளவுதான்டா அம்மோ. அப்புறம் வயசுல பெரியவங்க வயசுல சின்னவங்களுக்கு வெத்திலையில காசு வச்சு கொடுப்பாங்க. அதாவது இந்த வருஷ தொடக்கத்துல நம்ம கையில காசு வந்துச்சுன்னா வருஷம் ஃபுல்லா நமக்கு காசு வருங்கிறது ஒரு சின்ன நம்பிக்கை, அவ்வளவுதான். கீரு, அப்பா உனக்கு காசு தரேன். சரியா, நீ என்ன வேலைக்கா போற உனக்கு வருஷம் ஃபுல்லா காசு வர்றதுக்கு? அப்பா ஏதோ இன்னைக்கு இந்த நாள்ல என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக காசு கொடுத்திருக்காரு. இல்ல, அப்பா சொன்னாத இன்னைக்கு காசு வந்தா இந்த வருஷம் ஃபுல்லா காசு வரும். அப்ப பாப்பாக்கு இந்த வருஷம் ஃபுல்லா காசு வரும். ஆமா ஆமா, வரும் வரும். வருஷம் ஃபுல்லா காசு வரணும்னா வருஷம் ஃபுல்லா உன் அப்பா தான் உனக்கு காசு கொடுக்கணும். ஓ, அப்பா உனக்கு காசு கொடுப்பாரு. அப்பா வருஷம் ஃபுல்லா பாப்பாக்கு காசு கொடுக்க மாட்டீங்களா? கொடுத்துட்டா போச்சு, இதுல என்னடா இருக்கு? அப்பாவோட காசு எல்லாமே பாப்பாக்கு தானே. ஐஷோ சும்மா இரு. இன்னும் அவன் தான் வாயை திறந்து காசு கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிக்கல. இப்ப அவனையும் சேர்த்து தூண்டி விடுறியா? ஆமா, இன்னைக்கு புது வருஷம். நீங்க இன்னைக்கு எல்லாருக்குமே கேட்காமயே கை நீட்டம் கொடுக்கணும். அது என்ன ரியாக்கு மட்டும் கொடுக்குறீங்க, என் பையனுக்கு கொடுக்க மாட்டீங்களா? ஏய், கொடுக்க மாட்டேன்னு யார் சொன்னா? ஆதிக்கும் கொடுத்துட்டா போச்சு. இந்தாடா ஆதி. ரெண்டு பேருக்கும் காசு கிடைச்சிருச்சா? இப்ப 2 பேரும் இந்த வருஷம் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டுங்க. இன்னைக்கு சாமி கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும்.
மாலு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த ரியா நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நம்ம அவளுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கல, அப்புறம் பொம்மை கொடுக்கல, கார் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அப்புறம் நம்ம மட்டும் இங்க அவ வீட்டுக்கு வந்தப்போ அவ எப்படி நமக்கு லட்டு தருவா? டேய், என்னடா நம்ம ஐஸ்கிரீம் கொடுக்கல, நம்ம கார் கொடுக்கலன்னு என்னைய சேர்த்து சொல்ற? நான் எங்கடா கொடுக்காம இருந்தேன்? நீ தானடா ஐஸ்கிரீமை கீழே போட்ட. அப்புறம் நீ தானே அந்த குட்டி பையனுக்கு கார் கொடுக்க மாட்டேன்னு அவங்க கிட்ட இருந்து காரை புடுங்கனா? ஏய், நான் தான் ஐஸ்கிரீம் கீழே கொட்டினேன். ஆனா நீ தானே அவங்க கிட்ட இருந்து ஐஸ்கிரீமை புடுங்க சொன்ன. டேய், நீ அவளை வீட்டை விட்டு அனுப்பணும்னு என்கிட்ட ஐடியா கேட்டதுனால தான் அப்படி சொன்னேன். ஆனா நான் அவ ஐஸ்கிரீமை கீழே கொட்டினேன், நீ தான் ஐஸ்கிரீமை கீழே கொட்டின. அவ லட்டு கொடுக்காம இருந்தா உனக்கு தான் கொடுக்காம இருப்பா, எனக்கெல்லாம் ஒண்ணு கொடுக்காம இருக்க மாட்டா. யாரி குட்டா, அப்பா எனக்கு காத்து கொடுத்தாருல, இந்த காத்துல நான் உனக்கு இன்னும் நிறைய கார் வாங்கி தரேன். உனக்கு டியூ காரு நிறைய வாங்கி தரேன். அப்புறம் இன்னும் நம்ம இந்த காத்துல சாக்கி வாங்கலாம், அப்புறம் நிறைய பல்லு வாங்கலாம். பகு மா 2 பல்லு வாங்கலாம், உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. இரியா, ஆண்டி எங்களை உங்ககிட்ட இருந்து லட்டு வாங்கிக்க சொன்னாங்க. எனக்கு ஒரு லட்டு, தீரனுக்கு ஒரு லட்டு தரியா? ஓ, தரேனே, இந்தா. ஹை, லட்டு! மாலுக்கு லட்டு கிடைச்சிருச்சு. திதிரா, நான் எப்படி ரியா கிட்ட இருந்து லட்டு வாங்கிட்டேன். உனக்கு வேணும்னா நீயும் வாங்கிக்கோடா. ரியா, இந்த உனக்கு லட்டு வேணுமா? எடுத்துக்கோ. எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஏன் வேண்டாம்? அம்மா எனக்கு ஆதி குட்டாக்கு, உனக்கு, மாலுக்கு எல்லாருக்குமே சேர்த்து தான் லட்டு தந்தாங்க. உனக்கும் கொடுக்கணும்னு தான் சொன்னாங்க. எடுத்துக்கோ. ஒண்ணு வேண்டாம். நீ என் வீட்டுக்கு வரும்போ நான் உனக்கு ஒண்ணுமே கொடுக்கலல்ல, அப்ப நீ மட்டும் எதுக்கு எனக்கு லட்டு கொடுக்குற? அது என் அப்பா சொல்லிருக்காரு, நமக்கு யாருனாச்சும் ஏதாச்சும் கொடுக்கலனாலும் நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணும்னு சொல்லிருக்காரு. நான் உன் வீட்டுக்கு வரும்போ நீ எனக்கு எதுவுமே ஷேர் பண்ணலனாலும், நீ இங்க எங்க வீட்டுக்கு வந்தப்புறம் உனக்கு பொம்மை, ஸ்நாக்ஸ் எல்லாமே உன் கூட ஷேர் பண்ணணும், உனக்கு கொடுக்கணும்னு அப்பா சொல்லிருக்காரு. ஆனா நான் உன் ஐஸ்கிரீமை கீழே கொட்டி உன்னை அழ வச்சேன்ல, அப்புறம் உன் தம்பிக்கும் கார் கொடுக்காம அழ வச்சேன்ல. ஆமா, நீ அப்படி பண்ணுனா பரவாயில்ல, ஆனா நீ எங்க வீட்டுக்கு வரும்போது நாங்க அப்படி பண்ணக்கூடாதுன்னு அப்பா சொன்னாரு. நீ எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாங்க உனக்கு எங்க வீட்டுல இருக்கும்போது ஸ்நாக்ஸ், பொம்மை எல்லாமே கொடுப்போம். நம்ம ஒண்ணாமே விளையாடலாம். என்ன லட்டு எடுத்துக்கோடா. இல்ல, எனக்கு வேண்டாம். தீரா, என்னாச்சு? ஏன் ரியா லட்டு கொடுத்தா வேணான்னு சொல்ற? எனக்கு வேண்டாம். ஏன் தீரா, உனக்கு லட்டு பிடிக்காதா? பிடிக்கும், ஆனா வேண்டாம். பிடிக்கும்னா அப்ப ஏன் வேண்டாங்கிற? என்ன ரியாவும் ஆதியும் உன் வீட்டுக்கு வரும்போது நீ அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, இப்ப நீ அவங்க வீட்டுக்கு வந்ததும் அவங்க உனக்கு கொடுக்கறாங்க, அது எப்படி வாங்குறதுன்னு கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் பரவாயில்லடா தீரா, நீ அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கலனாலும் அவங்க உனக்கு கொடுக்கறேன்னு சொல்றாங்கல்ல. எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம மட்டுமே வச்சுக்கணும்னு நினைக்க கூடாது, அது எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணணும், அதுதான் நல்ல பழக்கம். நீ அவங்களுக்கு எதுவும் கொடுக்கலன்றதுக்காக தீரன் கெட்ட பையன் அர்த்தம் இல்ல, தீரனும் நல்ல பையன் தான். ஆனா என்ன, ரியாவுக்கு தம்பி இருக்கிறதுனால எல்லாத்தையும் தம்பி கூட ஷேர் பண்ணணும்னு அவளுக்கு தெரியும். ஆனா உன் கூட யாரும் இல்லல்ல, அதனாலதான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு உனக்கு தெரியல. நம்ம கூட தம்பி தங்கச்சி இருந்தா தம்பி தங்கச்சிக்கு மட்டும்தான் ஷேர் பண்ணணும்னு இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் எல்லாம் ஷேர் பண்ணணும். இப்ப ரியா உன்ன ஃப்ரெண்டா நினைச்சுதானே அவ உனக்கு லட்டு கொடுக்கறேன்னு சொல்றா, அதே மாதிரி நீயும் ரியாவையும் ஆதியையும் ஃப்ரெண்டா நினைச்சு அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும். இப்போ உன் ஃப்ரெண்டு ரியா உனக்கு லட்டு கொடுக்கறால, வாங்கிக்கோ. இல்ல, ரியா ஒண்ணு என் ஃப்ரெண்ட் இல்ல, எனக்கு லட்டு வேண்டாம். அப்பா, தீரன் ஏன் என்ன ஃப்ரெண்ட் இல்ல சொல்லிட்டா? அது அப்பா சொன்னது அவனுக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன், அதான் அவன் அப்படி சொல்லிட்டு போறான். ஏன்பா, அப்பா தானே சொன்னீங்க தீரனுக்கு சொல்லி கொடுத்து தீரனை என் கூட ஃப்ரெண்ட் ஆக்குறேன்னு. அப்ப ஏன் அப்பா சொன்னதுக்கு அப்புறமும் தீரன் என் கூட ஃப்ரெண்ட் ஆகவே இல்ல? அது அப்பா சொன்னது அவனுக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பாப்பாவுக்கு அப்பா சொன்னா புரியும், அப்புறம் நம்ம அப்பா சொல்றாருன்னு நீ கேட்டுக்குவ. ஆனா தீரனுக்கு அப்படி இல்லல்ல, அப்பா சொன்னதும் பாப்பா கேட்டுக்கிற, அதே மாதிரி அப்பா சொன்னதும் தீரனும் கேட்கணும்னு இல்லல்ல.
ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாதடா. தீரன் இன்னைக்கு நம்ம வீட்டுல தானே இருப்பான். தீரனுக்கு புரியுற மாதிரி அப்பா சொல்லி கொடுக்குறேன். அவனுக்கு புரியுற மாதிரி அப்பா சொன்னேன்னா அவன் புரிஞ்சுக்குவான். அதுக்கப்புறம் தீரன் அவன் வீட்டுக்கு போறதுக்குள்ள உன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவான். போதுமா? சரிடாமோ, தீரன் அப்புறமா ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம். இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கிளம்பலாமா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். நாங்க இங்க கேரளாவில் நல்லபடியா விஷு கொண்டாடிட்டோம். நீங்களும் எல்லாரும் தமிழ் புத்தாண்ட சந்தோஷமா நல்லபடியா கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புறோம். நம்ம எஸ்ஏ தமிழ் கார்ட்டூன் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புதிய வருஷத்துல எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும்னு நாங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.